வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான க்ரீமியான மேங்கோ புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாம்பழம் எடுத்துக்கலாம். நல்லா இனிப்பாக இருக்க பழமாக எடுத்துக்கோங்க. நான் தோல்லாம் எடுத்துகிட்டு அந்த பல்ப்பை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மாம்பழம் கொஞ்சம் கூட புளிக்கக்கூடாது. இப்போ இந்த பல்ப்பை நம்ம ஒரு மிக்சியில் மாற்றிடலாம். நான் ஒரே ஒரு மாம்பழம் நல்லா பெருசாக எடுத்திருக்கேன். இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறமா இதில் அரை கப் பால் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதையும் அரைச்சிக்கலாம். நான் ஏன் தனித்தனியாக அரைக்கிறேன்னா அப்போ தான் நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும், அதுக்காக. இப்போ இதை வடிகட்டிடலாம். நல்லா பெரிய ஹோல்ஸ் உள்ள ஃபில்டராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ஃபில்டராகி வரும். ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால சின்ன ஃபில்டரில் வராது. மூணு தடவை அரைச்சிருக்கனால நிறையா பல்ப் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. நான் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் லைட்டாக கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த கன்சிஸ்டன்சிக்காக, உங்களுக்கு அந்த க்ரீமியாகவும் இருக்கணும், நல்லா செட்டாகவும் ஆகணுங்கிறதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது கிடைக்கும். இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்லேருந்து ஒரு 2 மினிட்ஸில் இதை நீங்கள் எடுத்துருங்க. நான் அதனால தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாமல் அப்படியே காட்டுறேன். ஏன்னா அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரொம்ப நம்ம அடுப்பிலே வச்சுருந்தா இது அடியிலலாம் பிடிச்சிரும். அதனால் எந்த லெவலில் நீங்கள் எடுக்கணுங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு 6 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. 6 hours கழித்து பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. இது நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாகவும் இருக்குது, அதே மாதிரி நல்லா செட் ஆகிருக்கு. இதுதான் பர்ஃபெக்டான புட்டிங் கன்சிஸ்டன்சி. நான் அதை கொஞ்சம் மாம்பழத்தை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாம்பழ சீசனுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ரெசிபியை நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.